பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனம். கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை குறித்து அறிந்திருப்பதை காட்டிலும் நீங்கள் துணிவானவர்கள். நீங்கள் தோற்றமளிப்பதை காட்டிலும் வலிமையுள்ளவர்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புத்திசாலிகள். நீங்கள் அழகாக உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். மற்றவர்களை விட நீங்கள் தனித்துவமானவர்கள். காரணம், தேவன் உங்களை அவ்வண்ணமாக படைத்துள்ளார். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாலையை போன்றது. நாம் மேடு பள்ளங்களை பார்க்கலாம், விரிசல்களை பார்க்கலாம், தடுப்புகளை பார்க்கலாம். ஆனால் அதோடு அந்த சாலை நின்று விடாது. சாலை அதன் வழியில் முன்னேறி செல்கிறது. ஆம், அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே சிரமங்கள், பிரச்சனைகள் வந்து போகிறதாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய திட்டமிட்டதை ஒன்றும் எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆதலால் உங்களுடைய கண்களை எப்போதும் தேவன் மேல் பதிய வைத்திருப்பது நல்லது. காரணம், அவருடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் சிறந்ததாகவே இருக்கும். அவருடைய பலம் உங்களுடைய பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறது. அவருடைய கிருபை உங்களுடைய வெறுமையை நிறைவாக்குகிறது. அவருடைய பிரசன்னம் உங்களில் இருக்கின்ற பயத்தை நீக்குகின்றது. உங்கள் மேல் அக்கறையும் பாசமும் உள்ள இந்த தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன், ஆதலால் ஒன்றும் உன்னை அசைப்பதில்லை என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்களானால் 7 வருடங்கள் பஞ்சம் நிறைந்த காலம் தங்கள் தேசத்திற்கு வரப்போகிறது என்று அறிந்த எகிப்து தேசத்து ஜனங்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அந்த தேசத்திலே அடிமையாக அறியப்பட்டிருந்த யோசேப்பை அவைகள் அசைக்க முடியவில்லை. வரப்போகிற பிரச்சனை பெரிது என்று அறிந்திருந்த போதிலும் அவைகள் தன்னையோ அந்த ஜனங்களையோ அழித்து போட முடியாது. காரணம், தேவன்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வை தருகிறவர் என்பதையும் தீமையும் நன்மையாக மாற்றுகிறவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொண்ட நேரம் இது என்பதை யோசேப்பு அறிந்திருந்தார். 12 அடி உயரமுள்ள கோலியாத்தின் பராக்கிரமம் சவுல் ராஜாவையும் மற்ற ஜனங்களையும் அசைத்து பார்த்தது. ஆனால் சாதாரண ஆடு மேய்ப்பனாகிய சிறியவனாகிய தாவீதுடைய நம்பிக்கையை அது அசைக்க முடியவில்லை. கோலியாத் சிறு வயது முதல் யுத்த வீரனாக இருந்த போதிலும் அவனால் தன்னை தொடவோ அழித்து போடவோ முடியாது. காரணம், எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை தாவீது அறிந்திருந்தார். எசேக்கியா ராஜா தன்னை நெருக்கின வேதனைப்படுத்தின வியாதியின் நிமித்தம் தன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது என்று அறிந்து தேவ சமூகத்தில் கதறி அழுது ஜெபித்தார். தேவன் எசேக்கியாவின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். தேவன் தாமதிக்கவில்லை. உடனடியாக அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன அதே தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாவின் ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது என்ற நல்ல செய்தியையும் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலைகள் ஒருவேளை முடியாதது போல காணப்படலாம். சுற்றிருக்கின்ற காரியங்கள் இது மாற்றுவதற்கு கடினமானது என்பது போல இருக்கலாம். உங்களை நெருக்கி பாரப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் முடிந்தது என்றும் நினைக்க தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளை சந்திக்க நீங்கள் தனியாய் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்போதும் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் கட்டாயம் உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள வெற்றி கொள்ள உங்களுக்கு பலனை தருவார், உதவி செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்களை, அற்புதங்களை செய்து உங்களை கனப்படுத்துவார், விடுவிப்பார், சகாயம் செய்வார். யாவருக்கும் முன்பாக உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லவா? வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். என் அன்பு தேவ ஜனமே, தடைகள் இருக்கலாம், இடர்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறி செல்லாதபடி பல நபர்களும் இருக்கலாம். அவைகள் மத்தியிலே தேவன் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் என்று மறந்து போக வேண்டாம். தடைகளை அகற்றி போகிறவர் முன் செல்லுகிறார் என்று வசனத்தின்படி அவரே எல்லா தடைகளை, இடர்களை அவர் அகற்றி போடுவார். நீங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி போவது நிச்சயம். உங்களை சிரமப்படுத்தின, ஒடுக்க எண்ணின, தடுத்து நிறுத்தின மக்களுக்கு முன்பாக
உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். நீங்கள் கண்ணீர் விட்டு அழுத நாட்களுக்கு ஈடாக ஆனந்த களிப்பினால் மகிழ்ச்சியினால் நிரப்புவது நிச்சயம். உன் கரத்திலிருந்து பற்றி கொண்ட பறித்து கொண்ட நன்மைகளை ரெட்டிப்பாக மீண்டும் உங்கள் கரத்தில் தருவது நிச்சயம். ஆதலால் முடிந்ததை எண்ணி, இழந்ததை எண்ணி, கடந்து சென்றவைகளை எண்ணி கலங்க வேண்டாம். வல்லமையுள்ளவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அதை நம்புங்க, விசுவாசிங்க. தேவன் மகத்தான காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கருத்தில் வைக்கும். நீ சகல ஆறுதல் தேவனாயிருக்கிற, நீ சகல ஆறுதல் தேவனாயிருக்கிற, நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவனாயிருக்கிற. நிச்சயம் முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரப்பா. இந்த நிந்தைகளுக்கு, வேதனைகளுக்கு, அவமானங்களுக்கு, கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அழுத நாட்கள் போதும், கண்ணீர் விட்ட நாட்கள் போதும், சரீர பிரகாரமாக வியாதி எண்ணி, வெளிவினங்க எண்ணி கலங்கின நாட்கள் போதும். அவரோட பொருளாதார சூழ்நிலை எண்ணி, பிள்ளைகளோட படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அவரோட வேலை குறித்து கலங்கின நாட்கள் போதும் சுவாமி. ஆண்டவரே, நீதிமானை தள்ளாட விட்டார் என்று உடைய வார்த்தையின்படி, நம்பினவரை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று உடைய வசனத்தின்படி அப்பா, உண்மையே நம்பி சார்ந்திருக்கிற அன்பானவர்களுக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. மேன்மையை காண கிருபை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் எனக்கு நீங்க ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் இது ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. காரணம் அது பலருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். மேலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணும்படி மறந்து போக வேண்டாம். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.